என்ன ஒரு கொலை விரிச்சிட்டீங்க? பாப்பா வெயில் பட்டா ஏன் கலர் ஆயிடும்ல. பாப்பா வெயிட் என்ன? தூக்கி பார்த்துட்டா போச்சு. அப்படியே தலைவர் கொண்டு போய் அர்ச்சனை பண்ணிடு. ஓகே, அர்ச்சனை பண்ணிட்டா போச்சு. சரியான தூக்கு தூக்கு. ராகியரா வந்துட்டாரு. என்ன மச்சான் வாடா? ஆமா மச்சான். இந்த டகுல்லாம் விடாதமா? நான் டகுல்ல விட மாட்டேன், பகுல்ல விடுவேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்? நான் என்னோட கடமையை தானே செஞ்சேன். அப்ப நான் வரட்டுமா? கொஞ்சம் இருங்க, இதுல ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு போயிடுங்க. அதுக்காக தான் உங்களை கூட்டிட்டு வந்தேன். நாங்க யாருன்னு தெரியாம உள்ள வச்சிருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்குது பாரு. வருவார் எங்க தலைவர். வாங்கு வாங்கன்னு வாங்குவார். பிஸ்கோத்து, போலீஸ்காரன்னா பெரிய பிஸ்தா நினைச்சியா? அது பொதுமக்களுக்குடா, எனக்கு இல்ல. Bastard! ஏய் ஜிலேபி, போலீஸ்காரன் துணை இருந்தா இந்த பூபதியால ஒண்ணு செய்ய முடியாது நினைச்சியா? ஏய், நான் சிங்கம்பட்டிக்கு மட்டும் இல்லடி, இந்த நாட்டுக்கே ராஜா. சீக்கிரம் நம்ம வழிக்கு வந்துரு, இல்ல சீரழிஞ்சு போயிடுவேன். என்ன? ஏமா, அந்த போலீஸ்காரனை பெத்தவங்க யாராவது வந்திருக்கீங்களா? பெத்தவங்க யாரும் வரல, நான் தான் வந்திருக்கேன். பெத்தவங்க யாரும் வரலைன்னா பரவாயில்ல, பொண்டாட்டி கையெழுத்து போலாம். நீ ஒரு பொண்டாட்டி தானே? அது அட என்னமா கையெழுத்து போடுமா? இல்லங்க, அது வந்து வீ பொம்பளை கொள்ள, இங்க வந்தாலும் பொம்பளை கொள்ள, கையெழுத்து போடுமா? இந்த போய் மருந்து வாங்கிட்டு வா. மருந்து? என்ன மருந்தான்னு முழிக்கிற? மருந்து வாங்க என்கிட்ட பணம் இல்லங்க. இது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி, இங்க பணம் இல்லாட்டி ஒண்ணும் நடக்காது. நீ மருந்து வாங்கிட்டு வரல, அவன் போய் சேர்ந்துருமா. எனக்கு ஒரு உதவி செய்றீங்களா? என்ன என்ன பணம் கொடுக்க சொல்றியா? அது இல்லங்க, இந்த வளையல அடமானம் வச்சு மருந்து வாங்கிட்டு வரீங்களா ப்ளீஸ்? இது தங்க வளையல் தானே? ஆமா. அப்ப சரி. ஏதோ உங்க நல்ல நேரம், தங்கமான பொண்டாட்டி அமைஞ்சு போச்சு. கூடவே இருந்து உயிரை காப்பாத்தினாங்க. உன்னை கொண்டாந்து நீங்க சேர்த்தி வளையல் அடகு வச்சு மருந்து வாங்கி கொடுத்து ரத்தத்தையும் கொடுத்து அடடடா, இப்ப ஏற்பட்ட பொண்டாட்டி கிடைச்சதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கீங்க. எனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்காளே, என் உயிரே போகுதுன்னா கூட கடுகு டப்பா கூட அடமான வைக்க மாட்டேன். சாப்பாட்டுல யாராவது விஷத்தை கலந்துருப்பாங்கன்னு முதல்ல அவனை சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவர் சாப்பிடுவாரு. சொந்த வீட்லயேவா? சொந்த பொண்டாட்டியே அவர் நம்புறது இல்ல. பின்ன யாரு தானே போவாரு? வப்பாட்டிய. ஐயா, பேப்பர் வந்திருக்கு.
படுறா. ராஜா, என்னடா? போலீஸ் ஸ்டேஷனில் அராஜகம். இன்ஸ்பெக்டர் விஜய் மண்டை உடைந்தது. மீண்டும் ஜமீன் குடும்பத்தின் ரவுடித்தனம். ரொம்ப சந்தோஷம். அவ இருக்கும் போது எதை படிக்கிறது எதை படிக்க கூடாதுன்னு விவஸ்தை கிடையாது. இப்ப படி. சென்னை ஜனவரி 5. போலீஸ் ஸ்டேஷனில் நுழைந்து இன்ஸ்பெக்டரை அடித்து மண்டையை உடைத்து ஜெயில் பூட்டை உடைத்து கைதிகளை விடுவித்த அராஜகம். ரத்த வெள்ளத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் கவலைக்கிடம். இதற்கு பக்கபலமாக இருக்கும் போலீஸ் உதவி கமிஷனர் சக்கரவர்த்தியின் தில்லுமுள்ளுகள். நாளை பத்திரிகையில் பொதுமக்களுக்கு அடையாளம் காட்டப்படும் என்கிறார் ஆசிரியர் ஜான்சி ராணி. கீழாத முதல்ல. ஐயா கிழிச்சிட்டேன், என்னங்க பண்றது? அவர் தலையிலே போடு. சரிங்க. அம்மா தாங்க சொன்னாங்க. ஏண்டி கிண்டலா பண்ற? அந்த பத்திரிகைக்காரிய நார் நாளா கிழிச்சு உன் மூஞ்சில கொண்டாந்து போடுறேன். குட் மார்னிங் ஜான்சி. குட் மார்னிங் எம்டி சார். ஜான்சி, நீங்க ஆசிரியரா வந்ததுல இருந்து நீதிமன்ற பத்திரிகைக்கு ரொம்ப நல்ல பேர். 30,000 காப்பீஸ் போயிட்டு இருந்த நம்ம பத்திரிக்கை இப்போ உங்க உழைப்பால 1,00,000 காப்பீஸ் போயிட்டு இருக்கு. எல்லாம் நீங்க எனக்கு கொடுக்குற என்கரேஜ்மெண்ட் சார். எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் பயந்து அடிமையாகாம நீங்க எனக்கு சுதந்திரம் கொடுக்குறீங்க. அந்த சுதந்திரத்தினாலதான் நான் உண்மைகளை உள்ளபடி எழுதுறேன். மக்களும் நம்ம பத்திரிகையை வரவேற்கிறேன். வெரி குட், கீப் இட் அப். தேங்க் யூ சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் சாந்தி. நீங்க இப்படி கம்பீரமா நடந்து வரத பார்த்தா ஒரு பத்திரிகைக்காரியா தெரியல, ஒரு ராணுவ வீரர் வர மாதிரி இருக்கு. ஒரு வகையில 2 பேரும் ஒண்ணுதான் சாந்தி. ராணுவ வீரன் வெளிநாட்டு விரோதிகள் கிட்ட இருந்து நம்ம நாட்டை காப்பாத்துறான். பத்திரிகைக்காரன் உள்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற விரோதிங்க கிட்ட இருந்து நம்ம நாட்டை காப்பாத்துறான். அவனுக்கு 1000 துப்பாக்கி, நமக்கு. வெல் செட் மேடம். உங்களால இந்த பத்திரிகை துறைக்கே பெருமை. உங்ககிட்ட வேலை செய்யறதால எனக்கு பெருமை. போய் போன் மேன வர சொல்லு. என்ன பாக்குற? பிறந்த வீட்டுல நாய் நுழைஞ்சா மாதிரி இருக்கேன்னு பாக்குறியா? என்னடா சிரிக்கிறா? உண்மையிலேயே உங்களை நாய் நினைச்சிட்டாங்களோ என்னவோ? அப்ப கடிக்க வேண்டியதுதான். கிழிச்சிருவேன் கிழிச்சு. நான் நாய் இல்ல. நான் யாரு சொல்றா? ஆமா, இவர் நாய் இல்ல, 4 ஊருக்கு ராஜா, சிங்கம்பட்டி ஜமீன்தாரு. என்ன பத்தியா பத்திரிகையில கண்ணா பின்னான்னு எழுதுற? பொட்ட கைத நெஞ்சில இருக்க மஞ்சா சொத்தை எடுத்துருவா. ஆமா, ஆனா போட்ட அரசியல்வாதிங்களே கியூல நின்னுகிட்டு சலாம் அடிக்கிறாங்க. நீ ஏமாத்ரா பீஸ் பீஸா கிழிச்சிருவேண்டி. எந்திரிடா. ஏந்திரடா சோமாரி. யாரடா சொல்றா? உங்களதாங்க. என்னையா சொல்றா? ஆமாங்க. நீ கொஞ்சம் வெளியில போ, நான் அவளை கவனிச்சிட்டு வர்றேன். சரிங்க. இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்? சும்மா உடாதடா பேமானி. உனக்கு தான் பேச தெரியும் நினைச்சுக்கினியா? உன் மூஞ்சில என் கைய வைக்க நான் ஊடு கட்டி சொல்லிட்டு தொல்குலையா உன்னை விட்டான்னு வச்சுக்கோ, செவில அவளாயிடம் பகில் பிகில் ஊதிக்கும். மரியாதை அங்க இருந்து ஓடி போயிடு. இந்த டகுல்லாம் இங்க வானா. மரியாதையா வேலையை ரோஜனமா பண்ணிட்டு ரெஸ்ட் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சிக்கோ, இல்ல உடம்புல உசுறு இருக்காது சொல்லிட்டேன். நினைச்சா ராஜினாமா பண்றதுக்கும் நினைச்சா திரும்பி வந்து ஒட்டிக்கிறதுக்கும் நான் ஒண்ணு மானம் கெட்ட அரசியல்வாதி இல்ல. கெட் அவுட். ஏய் பொட்டச்சிரிக்கி, என் குலத்தொழில் என்ன தெரியுமா? ரேப். இதே இடத்துல உன்ன ரேப் பண்ணிடுவேன் சொல்லிட்டேன். நீ என்ன ரேப் பண்ண போறியா? கைமா பண்ணிடுவேன். என்ன தூக்குடா. தூக்கு. தொடப்பு குச்சிய மந்திச்சு விட்டா மாதிரி இருந்துக்கு என்ன தூக்க சொல்றியா நீ? இப்பவே தூக்கி காட்டுறேன். தூக்கவே முடியல, ரேப் பண்ற மூஞ்சிய பாரு. வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பொண்ணுங்களை தொடவ மாட்டேன், தூக்க மாட்டேன். நாளைக்கு சனிக்கிழமை வந்து உன்னை என்ன பண்றேன் போவான். இது என்னங்க கோலம்? ட்ரெஸ் எல்லாம் எங்க? அது ஒண்ணு இல்ல, உள்ள ஏசி இல்லையா?
ட்ரெஸ் எல்லாம் கட்டி போட்டுட்டேன். அது சரி. முகமெல்லாம் என்ன சிகப்பு சிகப்பா? ம்? அவன் முத்தம் கொடுத்தாடா, லிப்ஸ்டிக் ஒட்டிச்சு. அதுவும் சரி. உள்ள யாரையோ குங்குமம் குத்துற மாதிரி சத்தம் கேட்டுச்சே, அது என்ன? ம்? ம்? உள்ள நடந்ததுதான் உனக்கு தெரியும் இல்ல, அப்ப ஏன் துருவி துருவி கேக்குற? ஐயோ, உங்க ஜாதி என்ன, நீங்க குடிச்ச பீடி என்ன, உங்க திமிரு என்ன, உங்க தெனாவட்டு என்ன, உங்களுக்கு இந்த நிலைமையா? சேச்சே. டேய், ம்? இந்தா இத மாட்டிக்கோ. உள்ள நடந்ததை யார்கிட்டயும் சொல்லிடாத. மாட்டேன். அவ பொம்பளையே இல்லடா, 10 ஆம்பளைங்களுக்கு சமம். ஆ? இந்த பாருங்க மிஸ்டர் விஜய், காக்கி சட்டையை மாட்டினா மட்டும் போதாது. கவர்மெண்ட் மாறும் போதெல்லாம் நம்ம கலரையும் மாத்த கத்துக்கணும். இல்லன்னா அசிஸ்டன்ட் கமிஷனரா இருக்கிறேன்னா ஏன் சம்பளத்துக்கு இவ்வளோ பெரிய வீடை கட்ட முடியுமா? இதனுடைய விலை எவ்வளவு தெரியுமா? ஏன் 4 மாச சம்பளம். படிக்கட்டாண்ட நிக்க வச்சிருக்கேன். என்ன சார் இது? பட்ட பகல்ல பகிரங்கமா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள நுழைஞ்சு இப்படி அராஜகம் பண்றான். அந்த ரவுடியை பிடிச்சு உள்ள போறதுக்கு தத்துவம் பேசுறீங்க? தத்துவம் பேசினாதான்ப்பா தலைவன் ஆக முடியும். அவனுடைய இன்ஃபுளுன்ஸ் தெரியுமா? அவனுடைய பேக்ரவுண்ட் தெரியுமா? அதை விடு. அவனுடைய பணபலம் தெரியுமா? இதெல்லாம் தெரியாம டியூட்டில சேர்ந்த புதுசுல இப்படிதான் பேசுவீங்க. சரி, இப்ப என்ன பண்ணுன்ற? He should be arrested. அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. கிழிஞ்சது போ. ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணி கேஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த கேஸ் கோர்ட்ல நிக்குமா நிக்காதான் தெரிஞ்சுக்கிட்டு தான் அரெஸ்ட் பண்ணணும். அதான் என் புத்திசாலித்தனம். இந்த கேஸ நான் நிறுத்தி காட்டுறேன். எல்லாத்தையும் எடுத்துட்டு வேற எங்கேயாவது இடம் பாரு. ஆமா, என்னங்க இது? எங்களை இப்படி திடீர்னு போச்சுன்னா நாங்க எங்க போறது? இந்த வீட்டை நான் வேற ஒருத்தருக்கு வித்துட்டேன். நீங்க காலி பண்ணீங்கன்னா அவன் என்ன காலி பண்ணிடுவான். ஐயா, இதாங்க சாவி. இந்த குடிசையை போய் எதுக்கு வாங்கினேன்னு பாக்குறியா? எல்லாம் உனக்காகத்தான். ஏன்னா எனக்கு மாலை போட போறவ இந்த குடிசையில இருக்கலாமா? உனக்காக ஒரு வசந்த மாளிகையே வாங்கி வச்சிருக்கேன். ஏய் சின்ன பையா, வீணா என் வம்புக்கு வராத. என் அதிகாரத்தை பத்தி உனக்கு நல்லா தெரியும். அது தெரிஞ்சுதாண்டா உன்னை உள்ள தள்ளுறேன். ஏய், உங்க ரவுடித்தனத்துக்கும் பணத்துக்கும் பயந்து சலாம் அடிக்கிற போலீஸ்காரன்னு என்னையும் நினைச்சிடாத. அம்மா, இனிமே நீங்க இங்கேயே தங்கிக்கலாம். நான் மாடியில இருந்துக்கிறேன், நீங்க கீழே இருந்துக்கீங்க. வேண்டாம் தம்பி, நாங்க வேற வீடு பாத்துக்கிறோம். இது ஏன் வீடுங்க, சொந்த வீடு. அதனாலதான் வேண்டாங்கிறேன். நாங்க எங்க போனாலும் எங்களை தொடர்ந்து துன்பம் வந்துகிட்டே இருக்கு. அது உங்களையும் தொடர வேண்டாம். துன்பம், தொல்லை, அடிதடி இதெல்லாம் இல்லன்னா ஒரு போலீஸ்காரங்க வேலையே எல்லாம் போயிடுங்க. எனக்கு பிடிச்சது திருளுங்க. அன்னைக்கு என்ன ரோட்ல காப்பாத்தினதுக்கே இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருப்பேனா? அது கரெக்ட் தம்பி. அதுக்காக நாங்க நீங்க எதுவும் சொல்ல வேண்டாம். எனக்கும் இந்த ஊர்ல வேற யாரும் இல்ல. எங்க அம்மா அப்பா 2 பேரும் துபாயில இருக்காங்க. என்ன உங்க தம்பி மாதிரி நினைச்சு இங்கேயே தங்கிங்க. இதுல ஒரு சுயநலமும் இருக்கு. சீதா, என்னம்மா? தம்பிக்கு இந்த டீ எடுத்துட்டு போய் கொடுத்துருவாமா? ஐயோ, ஐயோ, தண்ணி இல்லையே.
அப்பாடி பக்கெட்ல தண்ணி இருக்கு. பாத்ரூம் தண்ணி இல்ல. ஏங்க அம்மாடி அம்மா. சீதா, என்னம்மா? தம்பிக்கு டீ கொடுத்துட்டியாமா? கொடுத்துட்டேம்மா. அதுக்கே சிரிக்கிற? ஒண்ணுலம்மா. இப்ப எங்க சிரிக்கிறீங்க? நான் தான் முழுசா ட்ரெஸ் போட்டுக்கிறேன்ல. சீதா, நீங்க சிரிச்சு என்னைக்கு தான் நான் பாக்குறேன். என்னங்க மறுபடியும் சீரியஸ் ஆயிட்டீங்க? மன்னிச்சுக்கோங்க, நான் உங்களை கேலி பண்ணுன்னு சிரிக்கல. ஐய, நீங்க சிரிக்கிறதுக்கு நான் காரணமா இருந்தேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறேன். இத பாருங்க, நீங்க மட்டும் நாள் பூரா சிரிக்கிறேன்னு சொல்லுங்க, நான் நாள் பூரா முண்டக்கட்டையா பக்கெட்டை பிடிச்சுக்கிட்டு நிக்கிறேன். இது போதுங்க, வாழ்நாள் பூரா நீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். இத நான் விளையாட்ட சொல்றேன், சீரியஸா சொல்றேன். ஓகே? குருவே, எழுந்துறா. இதெல்லாம் 4 பெரிய மனுஷனுங்க இருக்கும்போது செய்ய வேண்டிய வேலை. ஆமா, உன் பொண்டாட்டி எப்படி இருக்கா? நல்லா இருக்கா? அந்த ஜாபர்கான் பேட்டில ஒருத்திய வச்சுன்னு இருந்தியா? அவளைத்தான் ஏசி தள்ளிட்டு போயிட்டாரு. ஏசி நல்லா குளுமையா இருக்கும், காத்து வாங்கலான்னு போயிருப்பா. பெருசு, ஏடா சிறுசு, உனக்கு அவமானமா இல்ல? ஒரு பிஸ்கோத் பையன் என்ன பிடிச்சு உள்ள போட்டான், நீ வீட்டுல உட்காந்து கோழியா பிடிச்சிட்டு இருந்த. டாய் மூளைகட்ட முண்டோம். இந்த பூட்டை உடைச்சு உன்னை வெளியே இழுத்துட்டு போறது பெரிய விஷயம் இல்லடா. அந்த இன்ஸ்பெக்டர் பயல எப்படி உள்ள தள்ளலாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பெருசு, என்ன பிளான்? உங்க பிளான் எல்லாம் சரி, இந்த லாக்அப் சாவி தான் இன்ஸ்பெக்டர் எடுத்துட்டு போயிட்டானே, அதான் ஏசி கூட ஓடி பூட்டா. அறிவு கெட்டவனே, இன்னும் ஒரு பூட்டுக்கு 2 சாவி போட முடியாது. ஓ, அப்படி வரீங்களா? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? மேல இடத்துல இருந்து போன் வரும். கண்ணே சீதா, நான் உன்னை காதலிக்கிறேன். கண்ணம் என்ன சந்தன, நம்ம காதலுக்கு யாராவது குறுக்க வந்தாங்கன்னா அவன் ஆக்குவே மண்ணோட மண்ணம்மா. கண்ணே சீதா, தயவு செய்து உன் காதல குஞ்சத்தா. இது யார்? ரஜினி. கண்ணே சீதா, நான் உன்னை காதலிக்கிறப்பா. உன் கண்ண பெண்ண சந்தன கிண்டமா, நம் காதலுக்கு யாராவது குறுக்க வந்தா அவன் ஆக்குவேன் மண்ணோட மண்ணம்மா. கண்ணே சீதா, தயவு செய்து உன் காதல கொஞ்சம் தாமா. இது யார்? சிவாஜி. கண்ணே சீதா, நான் உன்னை சைட் அடிக்கிறேன், அப்படி ஒரு மணி சைட் அடிக்கிறேன். அதாவது சேவல் எப்படி கோழிய ஓரங்கட்டியதோ அது போல நான் உன்னை ஓரங்கட்டுவேன். பள்ளி வந்தா வேண்டான்ட்டு, தெய்வனை வந்தா வேண்டான்ட்டு, சீதாதான் அவனை நடமுடிச்சேன். சீதா, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. நம்ம காதலுக்கு யாராவது குறுக்க வந்தாங்கன்னா சொல்லாம ஓடி போயிடுவேன். இது யார்? கிருபானந்த வாரியா. கண்ணே சீதா, நான் உன்னை காதலிக்கிறேன். உன் கண்ணம் என்ன சந்தன கிண்ணமா, நம்ம காதலுக்கு யாராவது குறுக்க வந்தாங்கன்னா அவனை ஆக்குவேன் மண்ணோட மண்ணம்மா. கண்ணே சீதா, தயவு செய்து உன் காதல கொஞ்சம் தா ப்ளீஸ். இது யாரு? விஜய். நான் தான். கேள்வி கேட்டேன், பதிலே சொல்லலையே. அம்மாவை கேளுங்க. அம்மா ஒத்துக்குவாங்களா? அம்மாவை கேளுங்க. அம்மா ஒத்துக்கலன்னா அம்மாவை கேளுங்க. பேசாம உங்க அம்மாவே கட்டிக்கலாம், குண்டா இருந்தாலும் அழகா இருக்காங்க. அம்மாவை கேளுங்க. ஐயோ, அம்மா 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 கேக்குறேன். இதுல நான் சொல்றதுக்கு என்ன தம்பி இருக்கு? வேடம் வேட்டையாட குறி வச்சுட்டான். அந்த குறியில இருந்து தப்பி ஓடுற மானுக்கு இடையில இழப்பாடுறதுக்கு ஒரு இடம் கிடைச்ச மாதிரி என் சீதாவுக்கு உங்க நிழல் கிடைச்சிருக்கு. அந்த நிழல் நிரந்தரமா இவளுக்கு இருக்குன்னா எந்த தாய் தான் சந்தோஷப்பட மாட்டா?
அப்போ நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? சரிப்பா. அப்போ உங்க பொண்ணோட ஒரு டுவேட் படிக்கட்டுமா? ஆ? என்னம்மா சந்தோஷம் தானே? எங்க அம்மாவை தான் கேட்கணும். நான் தாண்டி உங்க அம்மா.